ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, பூண்டை நல்லா இடித்து போட்டு ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, 3 பல்லு பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகும் உளுந்தும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 15 பல்லு பூண்டை நல்லா இடித்து எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் இந்த பூண்டு தக்காளியோடு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டால் போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது ரசம் நல்லா பொங்கி ஒரு கொதி வரும், அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா பொங்கி ஒரு கொதி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை ரசத்துக்கு மேலே நல்லா தூவி விடுங்க. வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.